வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ரிமோட் கிட்டு ஆம்பிளிஃபையரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கிங்க. அப்படியே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம அந்த ஆம்போட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு ஃபங்க்ஷன் கண்ட்ரோலு, சப்புக்கு கண்ட்ரோல் தனியாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு கஸ்டமரு. இது வந்து யூஎஸ்பி சாக்கெட்டு. பேக் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு FD003 போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சப்பு அவுட் எடுத்து இன்னொரு ஆம்பிளிஃபையர் நம்ம செப்பரேட்டாக ஒன்று செஞ்சுருக்கோம். அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம அவுட் எடுக்கிறதுக்காக ஒரு பின்னு கொடுத்துருக்கேன். இது ஃபீஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரு எனக்கு டிஎம்கே சாக்கெட்லாம் வேணாம் அப்படின்ட்டார். இது மாதிரி வேக்கோலைடு பின்னும் போட சொல்லிட்டாரு. சப்போஸ் எதாவது கழட்டுறது எனக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னார். அதனால் நம்ம அது மாதிரி போட்டோம். கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன்டீரியர் வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்த ஆம்பிளிஃபையர் தான். இதில் இப்போ ரிமோட் கிட்ட போட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம பழைய ஆம்பில் இருந்த நல்ல பொருள்லாம் எடுத்து இதில் போட்டு நமக்கு வேறு எக்ஸஸாக உள்ள மெட்டீரியல் மட்டும் ஆட் பண்ணி நம்ம அந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 சேனலுக்கு STKல 414 ஐசி போட்டிருக்கோம். எல்லாமே சைனி ஐசி தான் போட்டிருக்கோம். நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்பியரு. நம்ம 5 சேனலுக்கு மட்டும் இந்த 5 ஆம்பியரு இந்த செக்ஷன் மட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு மட்டும் 8 ஆம்பியரு. இதுலேயும் பார்த்திங்கன்னா STK ஐசி 4231 போட்டிருப்போம். ON ஐசி அடியில் இருக்குது. நம்பர் அடியில் இருக்கனால தெரியல. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட் போர்டு கீழே வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா FD003 போர்டு. அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா கெய்னர் வச்சுருக்கோம். கூலிங் ஃபேன் இங்கே கொடுத்துட்டோம். உள்ள பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். சிம்பிளாக தான் தெரியும். ஒயரிங் அந்தளவுக்கு நீட்டாக சிலுவெலாம் போட்டு பக்காவாக நீட்டாக பண்ணியிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து மேலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் மட்டும்தான் தெரியும். ஒயரு எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஒயரிங் எந்தளவுக்கு நீட்டாக கொண்டு வரமோ அப்போ தான் ரிசல்ட் அந்த ஒரு அம்மிங் இல்லாமல் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறது தான், அந்தளவுக்கு தான் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஆம்பு சப்வூஃபருக்கு செப்பரேட்டாக ஒரு ஆம்பு ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொன்னேன் பார்த்திங்களா, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இதில் 2 சப்வூஃபர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு சப்வூஃபர் இந்த ஆம்பிலே வந்துருச்சு. நமக்கு இந்த ஏரியாவில் ஸ்பேஸ் இல்லை. இன்னொரு சப்வூஃபருக்கு உண்டான போர்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபருக்கு மட்டும் இதை கொடுத்துருக்கோம். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கண்ட்ரோல் அது மட்டும்தான் இருக்கும். நமக்கு சப்வூஃபர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸ் தான் போட போகிறோம். 2 பாக்ஸு சப்வூஃபர் என்க்ளோசர் பாக்ஸு 12 இன்ச்சில் 2. இதை நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இதில் அதே 4231 STK ஐசி தான் போட்டிருக்கோம். அதுக்கு உண்டான 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் இருக்கும். வேறு இதில் எதுவுமே இருக்காது. கூலிங் ஃபேன் கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் பின்னு இதில் கொண்டாந்து இன்புட்டு. அதே மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு பின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த பின்னில் இருந்து அவுட் எடுத்து வந்து நேராக இதில் கொடுத்துட்டோம்னா நமக்கு டோட்டலாக அது இந்த ரிமோட் கிட்டில் நம்ம வால்யூம் ஏற்றனால இதுக்கு வந்துடும். அதை வந்து நம்ம செப்பரேட்டாக தனியாக வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ செட்டை ஆன் பண்ணியாச்சு. ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சாங்ஸு ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விட்றேன். சாங்ஸ் அங்கே நான் வீடியோ
சாங்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணி உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணி அந்த வீடியோ அதாவது ஸ்பீக்கர் எல்லாமே செட்டப் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் கஸ்டமர் வீட்டில். அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் சாங்ஸை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸாக உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் வேணும், எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வேணும், ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹால் இந்த சைஸு, எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க, என்ன சைஸு, சப்வூஃபர் இந்த ப்ராண்டு, எனக்கு பாக்ஸும் எனக்கு என்க்ளோசர் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமருடைய அவங்க விருப்பத்துக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி தரோம். இதில் வந்து அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு பிரகாரம் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுபோல் உங்களுக்கு வண்டிக்கு, வீட்டுக்கு, ட்ராவல்ஸுக்கு, நம்ம ஆம்னி, சின்ன சின்ன 4 வீலர்ஸ் எல்லா வண்டிகளுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மாதிரி தேவைன்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், நீட்டாக ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமர் வீட்டில் போட்டுட்டு அவங்களுக்கு நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள்.